ஹாய். ஒரு 15க்கு 15 பேப்பர் எடுத்துக்கோங்க. அத இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு அழகான பட்டர்ஃப்ளை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் ட்ரையாங்கிளா மடிச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி 2ஆ மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை 2ஆ மடக்கிக்கோங்க. அதே மாதிரி பேப்பரை திருப்பி வச்சுக்கிட்டு அடுத்த பகுதியை 2ஆ மடக்கிக்கோங்க. இப்போ பேப்பர் இந்த மாதிரி இந்த மாதிரி நேராக வச்சுக்கிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்டு 2ஆ மடிச்சுக்கலாம். அடுத்து பகுதியாக இந்த மாதிரி திரும்பவும் மடிச்சுக்கலாம். அப்புறம் கீழ்ப்பகுதியை அதே மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இந்த கார்னர் வருது பார்த்தீங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கணும். அதே மாதிரி மற்ற பகுதிகளையும் சென்டர் பார்த்து மடிச்சுக்கணும். நாலு பக்கத்தையும் இதே மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கணும். இப்போ இதை நிமித்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி மடிச்சுட்டு இந்த இடையில இந்த மாதிரி சாய்வா இந்த பகுதியை இந்த லைனுக்கு நேர் இந்த மாதிரி இப்படி ஒஸ்திக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு அடுத்த பகுதியை நம்ம இப்போ பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு பேப்பரை திருப்பிக்கோங்க. நமக்கு பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு ஸ்கொயர் வரும். இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா 4 பகுதியும் சென்டர் பார்த்து கொண்டு வரணும். இந்த மாதிரி இப்போ ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கியாச்சா, அடுத்து பேப்பரை திருப்பி வச்சுட்டு அடுத்த பகுதியை அதே மாதிரி சென்டர் பார்த்து ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். அடுத்தது பேப்பரை திருப்பிக்கிட்டு இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை கரெக்டாக சென்டர் பார்த்து மடக்கிக்கணும். உள்ளாடி விரல் விட்டு நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கணும். இப்போது மேல் பகுதியை அதே மாதிரி பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கத்தையும் இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கணும். அதே மாதிரி அடுத்த பகுதியும் ஃப்ளாட் ஆக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். உள்ளே பார்க்கும்போது நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க எல்லா பகுதிகளையும்.
இப்போ இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதே இந்த மாதிரி 2ஆ மடக்கிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி 2 பக்கத்துலேயும் திருப்பி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. அப்புறம் இந்த கார்னர் பகுதி இதில் அந்தந்த ஒரு முக்கு மாதிரி இருக்கும், அந்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது இப்படி அந்த முக்கை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. கிழிஞ்சிடக்கூடாது, கவனமாக தான் பண்ணணும். இப்போ நமக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த லேயரை 4 பக்கமும் இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிக்கும்போது நமக்கு 4 பட்டர்ஃப்ளை லீஃப் மாதிரி கிடைக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கிடைக்கும். இந்த பகுதியை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முக்குலேருந்து இந்த லைன் இந்த மாதிரி இருக்கும். அந்த பகுதியை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு அதை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த முக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை அந்த முனை பகுதியை கீழே பார்த்து மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பிக்கணும். இப்போ பார்க்கும்போது நமக்கு இப்படி இருக்கும். ஒரு நீளமான போர்ஷன் எக்ஸ்ட்ரா இதில் கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த பகுதியை நான் இதே மாதிரி பண்ணிக்கிறேன். அதில் அந்த லைன் வரக்கூடிய பகுதியிலேருந்து கரெக்டாக இப்படி திருப்பிட்டு அடுத்து திருப்பி இந்த மாதிரி வைங்க. அப்புறம் இந்த கார்னர் பகுதியை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து இதை என்ன பண்ணணும்னா, இந்த முக்கோட இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியும் நம்ம இப்படி இந்த முக்கு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம இந்த மாதிரி வளைச்சி அந்த இடத்த உருட்டி விட்டுக்கணும். அடுத்த பகுதியை அதே மாதிரி உருட்டி விட்டுக்கணும். இப்போது இந்த முனை பகுதி கொஞ்சம் நீண்டுட்டு வருது பார்த்தீங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி லைட்டாக இப்படி சென்ட்ரு பார்த்து இந்த மாதிரி அதை முனை மாதிரி இப்படி ஒடுக்கி விட்டுக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அடுத்த பகுதியை அதே மாதிரி பண்ணிக்கணும். இந்த வால் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை வளைச்சி வேணால் விட்டுக்கோங்க, இல்லைன்னா அது அப்படியே இருந்தாலும் ஒன்றும் இல்லை. நான் வளைச்சி விட்ருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பக்கத்தையும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்களும் செஞ்சு பாருங்கள், பிள்ளைங்களும் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி கொஞ்சம் 2 பக்கம் வளைச்சி விட்றதா இருந்தாலும் வளைச்சி விட்டுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.